உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓ, இங்க சொடக்கு போட்டா அங்க அந்த கரடி பொம்மை டான்ஸ் ஆடுதோ? ஏய், அக்காக்கு 10 கையா. ஒரே போடு போடல. உடன் பிறந்த அக்கா மண்டையை உடைத்த முன்னாள் பிரசிடென்ட் சவுந்தரபாண்டி வாழ்க வாழ்க. கண்ணாடி எங்க, கண்ணாடி எங்க? அட பாவி, என் மண்டையை உடைச்சிட்டியேடா. ஐயோ ஐயோ ஐயோ, அக்கா சவுண்ட் கேக்கு. அக்கா அக்கா. ஐயோ அப்பா. என்ன செய்யறேன்? படுபாவி. ஐயோ, யார் அடிக்க சொன்னா எதுக்குல தேவையில்லாம என் மண்டைய உடைச்ச? அக்கா, நீ தானே போடுன்னு சொன்ன, ஒரே போடு போட்டேன். நீ எதுக்கு நடுவுல தலைய விட்ட? சூப்பர் சூப்பர். இத பாரு, முதல்ல நேரா ஏதாவது ஒரு கிளினிக் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ. அப்புறம் நான் கொடுத்த சீட்ல இருக்கிற மாத்திரையும் நீ போட்டுக்க. கபாலம் உடையலையா? என்ன மாமனார, வயசானதுல சத்து குறைஞ்சு போச்சா என்ன? அடிச்சடியில கபாலம் 2ஆ பொளந்திருக்காண்டாமா? இல்ல, என்ன எல்லாம் உன்னோட வேலை தானே, தெரியும்ல எனக்கு. என்ன சொல்லிதீரு? ஏன் வேலையா? எல்லாம் உம்மா வேலை. நாங்க திருப்பி கவுண்டர் தானே கொடுத்துருக்கோம். அடிக்க வந்தது நீரு, பதிலடி கொடுத்ததான் நானு. எப்பவும் போல தோத்து நிக்கிறீரு, ஊரு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறீரு. சண்முகா, அங்க விழா கமிட்டி மெம்பர்ஸ் உன்னை கூப்பிடுறாங்கப்பா. என்ன இதுல கூப்பிடுதாவா? உரியடிக்கிற சம்பந்தமா ஏதோ பேசணுமாப்பா. இல்லை, இதான் மண்டை கண்டு போட்டாச்சுல, வாங்க நம்ம வேலையை போய் பார்ப்போம். இல்லை வாங்க. பாத்துக்கோங்க. அத்தை, இதுக்கு பேர் தான் ரிவீட் அடிக்கிறதுன்றது. உன் தம்பி கையாலேயே உன் மண்டையை உடைக்க வச்சாரு பாத்தியா? அதான் அத்தானோட பவர். இல்ல, ஒத்த ஓட்டி இன்னைக்கு. ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணை சவந்து போச்சுக்கா. சரி எடுக்கா, சரி எடுக்கா. சரியா, என்னடா இது? உரியடியில உரிய உடைக்காம போட்டியை முடிக்க கூடாது. இதுவரைக்கும் பேர் கொடுத்த அம்புட்டு பேரும் தோத்து போயிட்டாங்க. இதுக்கு மேல உரிய அடிக்க உங்கள யாராவது இருக்கீங்களா? என்ன எப்படி ஆயிப்போச்சு? யாராவது இருக்கீங்களா? ரெடியா ரெடி. கமான் பிகிலு, வா 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 சண்முகா, வா வா. இல்ல, டேய், அறிவு கெட்டவனே. என்னடா சொல்ற? லூசாடா நீ? சண்முகம்,
முறை உரியடி திருவிழா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த உரிய அடிச்சு உடைச்சு முடிச்சிருக்காரு எங்கள் தங்கம். எங்க பிரசிடென்ட் சார்பால் அவருக்கு வெற்றி கோப்பை வழங்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். நான் இந்த கோப்பையை ஜெயிக்கிறதுக்காகலாம் இங்க வரல. ஆனா தான் தோத்து இந்த கோப்பையை நீயே ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு ஆள் ரொம்ப முக்கியமான காரணம். அதான் நீங்க எல்லாருமே பாத்தீங்கல. என்ன யோசிக்கிறீங்க? சாதாரணமா ஊருக்கு வெளியே ஒரு மளிகை கடை வச்சு நான் பொழப்பு நடத்திட்டு இருந்தா என்னைய பிடிச்சு கொண்டு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஊரு பஞ்சாயத்து பிரசிடென்டா என்னை ஆக்கினவர் என் மாமனார். நாங்க முருகான்னு எங்க பொழப்ப பார்த்துட்டு இருக்கும்போது கோயில் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க வச்சு என் மனைவிய கோயில் தர்மகர்த்தா ஆக்கின பெருமையும் என் மாமனாருக்கு தானே போய் சேர. ஓவரா உன்னிய நீ மெச்சிக்காதல்ல. இத கேட்கவே கேவலமா இருக்கு எனக்கு. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட தோக்கறதுக்காகவே பொறுப்பெடுத்திருக்கிற இந்த ஊர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் தர்மகர்த்தா, இந்த ஊரோட பெரிய மனுஷன், சீரும் சிறுத்தை சிரிக்கும் சிங்கம், குள்ளநரி கூட்டத்தின் தலைவர், இந்த ஒன் அண்ட் ஒன்லி என் மாமனார் சவுந்தர பாண்டி அவருடைய பொற்கரங்களால இந்த கோப்பையை நான் வாங்கிக்கிடும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றிடுங்க. இல்ல அவர் வரமாட்டேன்னா குண்டு கடை தூக்கிடுவாங்களா? வாங்க வாங்க, தள்ளு 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 தள்ளு. இறங்கடா மெதுவா. அங்கிட்டு இப்பொழுது என்னுடைய மாமனார் என்னைய பத்தி ஒரு 4 வார்த்தை புகழ்ந்து பேசுவார். இந்த மாமனாரே அப்படி பாக்குதீரு, பயப்படாதீரு. இது மைக்கு தான், பாம்பு கிடையாது. பயமா எனக்கா? விளங்காத பயம். இந்த போட்டியா நியாயமா நடக்கல. இந்த வெறும் பயலுக்கு கண்ணை சரியா கட்டாம ஒரு பக்கமா ஓட்ட வச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. அப்படித்தான் இவனை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, நல்லா தெரியுது எனக்கு. ஐயா என்னையா பேசுறீங்க? அண்ணாச்சி விடுங்க. தோத்தவரு தோத்த ஆதங்கத்துல அப்படி புலம்புதாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.